பாலிய புருஷர். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி. தீத்து பாலிய புருஷருக்கும் புத்தி சொல்ல வேண்டும். பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில் வேகத்தை காண்பிப்பார்கள். எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்வார்கள். சில வேலைகளை முரட்டுத்தனமாக கூட செய்வார்கள். அவர்களிடத்தில் பெருமை இருக்கும், பொறுமை இருக்காது. சில வாலிபர்கள் யாரையும் மதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு தீத்து புத்தி சொல்ல வேண்டும். அவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் பெருமை இருக்கக்கூடாது. எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யாமல் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்ய வேண்டும். வாலிபருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பலவிதமான ஆபத்துக்கள் உள்ளன. ஏராளமான பாவங்கள் அவர்களுக்கு முன்பாக கண்ணிகளைப் போல மறைந்துள்ளன. வாலிபர்களை சிக்க வைக்கிற கண்ணிகளிலே பிரதான கண்ணி மனமேட்டிமை. பெருமையுள்ள வாலிபர்கள் யாருடைய புத்திமதியையும் கேட்க மாட்டார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று இருமாப்பாய் இருப்பார்கள். முடிவில் தங்களுடைய மதியீனத்தினால் அழிந்து போவார்கள். பாலிய புருஷருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். எதிரியானவன் பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்.